ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் கீ ஃப்ரேம்னா என்னன்னு தெரியும், ஒரு இமேஜை எப்படி கீ ஃப்ரேம் மூலிமா அனிமேட் பண்ணுறதுன்னு தெரியும், மோஷன் கிராஃபிக்ஸ் எப்படி ப்ளே பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் இதையெல்லாம் எப்படி நம்ம ஸ்மூத்தாக அச்சீவ் பண்ணலாம்? ஏன்னா நம்ம எப்போ பார்த்தாலும் ஸ்மூத் சொல்கிறானே அப்படின்னு நினைக்கிறீங்களா? பட் அதில் தான் பெரிய சேஞ்சே நடக்க போகுது. இதை நீங்கள் கிளியராக அச்சீவ் பண்ண கற்றுக்கினீங்கன்னா உங்கள் கிளைண்ட்டோட வீடியோவை டாப் குவாலிட்டிக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன செக்மெண்ட்டை எப்படி நான் அனிமேட் பண்ணுறேன் யூஸிங் மோஷன் கிராஃபிக்ஸ், கீ ஃப்ரேம்ஸு, அந்த ஆப்ஜெக்டை, அந்த ஃப்ரேமை எப்படி அழகாக காட்டலாம், நீங்கள் ஜஸ்ட் நார்மலாக பண்ணுற எடிட் இல்லாமல் என்னென்ன சின்ன சின்ன ஒர்க்ஸ் வந்து ஆட் ஆன் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃப்ரேம் அழகாக காட்டலான்றது தான் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆப்வியஸாக நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கான்டென்ட் தான் போடுவேன். அது உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கேஸ், ஃபர்ஸ்ட் உங்களோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஒரு காம்போசிஷன் வந்து 9:16 நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இதில் அப் டு ஒரு 10 செகண்ட் மட்டும் இருக்கும். ஸோ இது எப்படி நம்ம அனிமேட் பண்ணலான்றதை உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? இதில் நான் எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸும் ஆல்ரெடி வந்து எடுத்து வச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த பேக்ரவுண்ட் வந்து இங்கே ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஒரு பிளெயின் ஒயிட் பேக்ரவுண்ட். இதில் நானே வந்து ஜஸ்ட் ஒரு கிளைண்ட், ஒரு ஸ்கின் கேர் பிராண்டோட கிளைண்ட், எனிதிங் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அந்த கிளைண்ட்டுக்கு அப்படின்னா அவங்களுக்கு வீடியோ எடிட் பண்ணால் எப்படி பண்ணலான்றதை ஷார்ட்டாக நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நிறைய நீச்சில் இருக்குது, பட் நான் சும்மா இந்த நீச்சில் எடுத்து நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டீனேஜ் கேர்ள் இருக்காங்க. ஸோ இந்த டீனேஜ் கேர்ள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸில் வந்து ஆக்னியாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், இதை எடுப்போம், இதில் வந்து நம்ம ட்ராக் பண்ணிட்டு இந்த இமேஜ் இங்கே பிளேஸ் பண்ணிட்டு, இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக குவார்டரில் இருக்குது. இதை ஃபுல்லாக வச்சா குவாலிட்டி இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு நம்ம டெக்ஸ்ட் லேயர் மாதிரி ஆட் பண்ணலாம். இப்போ என்னன்னா திஸ் கேர்ள் கிரில்னு போடுறேன். திஸ் கேர்ள் ஆஸ், திருப்பி கிரில்னு போடுறேன். திஸ் கேர்ள் ஆஸ், இதை போட்டு இப்போ நான் இதை இங்கே ட்ராக் பண்ணி வச்சிடுறேன். ஸோ ஆக்சுவலாக இது ஒரு ஃப்ரேம்னு வச்சுக்கோங்களேன். இது நம்ம ஒரு அப் டு ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் இருக்கட்டும். ஸோ இந்த ஃப்ரேமை நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் போடுவீங்க. பேசிக்காக இது இப்படி இருக்கும். இதுக்கு ஸ்மால் அந்த அனிமேஷன் மாதிரி கொடுப்பீங்க அண்ட் ஆல் தட், அது இருக்கும், அது ஃபைன். தென் அதுக்கப்புறம் இன்னொன்று போடலாம். ஸோ இப்போ இந்த இதுலேருந்து நீங்கள் இந்த ஸ்கின் கேர் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இதோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் இப்படி இருக்குன்ற மாதிரி கிளைண்ட் வந்து உங்கள்கிட்ட அது மாதிரி இருக்கும் வீடியோஸ். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா இது இந்த ஸ்கேலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு தென் இதை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ட்ராக் பண்ணி இப்படி நம்ம கீப் பண்ணிவிட்டு, ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா சும்மா நம்ம இப்படி போடலாம். பை யூஸிங், சும்மா நான் போடுறேங்க, அது வந்து எக்ஸாக்டாக அந்த கேப்ஷன் இல்லை, ஜஸ்ட் நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக. ஸோ இதை நம்ம இப்படி போட்டுடுறோம். ஸோ இந்த ஃப்ரேம் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃப்ரேம் எப்படி இருக்குது. தென் அதுக்கடுத்து இருக்க ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ப்ராடக்ட் நான் சும்மா ஆன்லைனில் ஒரு ப்ராடக்ட் எடுத்தேன் ரேண்டமாக. ஸோ அந்த ப்ராடக்ட்டை நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதுக்கான சொல்யூஷன் வந்து இந்த ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். த சொல்யூஷன் இஸ் அவர் ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி இதுக்கும் நான் டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதுலேயும் பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி இருக்குது. ஸோ இதுதான் 3 லேயருங்க. ஸோ பேசிக்காக ஒரு பிகினர் எடிட் பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் வரும். ஸோ இதை எப்படி நம்ம ஸ்மூத் பண்ணலாம், கீ ஃப்ரேம்ஸ் மூலிமா அனிமேட் பண்ணலாம், ஒரு ஸ்மூத்தான பார்க்கவே ரொம்ப ப்ரீமியம் எலிகன்ட் ஸ்டைலில் ஒரு ஃபீல் தர மாதிரி எப்படி பண்ணலான்றத இதில் நான் சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஜஸ்ட் லைக் தட், இது இப்படி இருக்குது. அண்ட் இது கூகுள் ஜெமினியில் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணதுனால வாட்டர் மார்க் இருக்குது. ஸோ இதையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே இந்த டூல்ஸில் இந்த டூலை கிளிக் பண்ணிவிட்டு Q ஒரு டைம் நீங்கள் வந்து இப்போ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த எட்ஜஸ்லாம் கர்வ் ஆகிற மாதிரி வந்துடும். ஸோ தட் இங்கே நீங்கள் எடுத்து தென் இதுலேருந்து இது வரைக்கும் இப்படி நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு அது எல்லாமே எட்ஜஸ்லாம் கரெக்டாக வந்து கட் ஆகிற மாதிரி பண்ணிட்டோமா. தென் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு இப்படி இருக்கும், அதெல்லாம் போயிடுச்சு. ஸோ இதை நான் ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கு ட்ராப் ஷேடோ போயிட்டு எஃபெக்ட்ஸ் இதில் போயிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த ட்ராப் ஷேடோ ட்ராக் பண்ணுறோம். ஒப்பாசிட்டி ஒரு 80, சாஃப்ட்னஸ் வந்து ஒரு 55 வச்சிட்டிங்க அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும். உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிற மாதிரிங்க இப்படி இருக்கா. தென் இதை டெக்ஸ்ட்டை வந்து அனிமேட் பண்ணலாம். இந்த டெக்ஸ்ட்டை அனிமேட் பண்ணுறது ஒரு சிம்பிளான ஸ்டைல் சொல்கிறேன். ஜஸ்ட் இது வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் அனிமேட்டில் பொசிஷன் கொடுங்க. தென் திருப்பியும் ஆடில் ப்ராப்பர்ட்டி பிளர் கொடுங்க. ஸோ இப்போ நம்மக்கிட்ட 2 இது இருக்குது. 2ல் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன், இந்த பிளர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 கொடுங்க. 6 கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தென் இந்த ரேஞ்ச் செலக்டரோ ஓப்பன் பண்ணிட்டு அட்வான்ஸ்டில் கேரக்டர்ஸ் கொடுக்கறது பதிலாக ஒரு வேர்டாக கீழே இருந்து ரேம்ப் அப் ஆகி வர மாதிரி. ஸோ ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்ட் ஆனில் வேர்ட்ஸ் கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர், இந்த ஷேப் இருக்குல்ல, ஸ்கொயருக்கு பதிலாக ரேம்ப் அப் கீழேருந்து வர மாதிரி கொடுத்துருங்க. தென் இந்த ஆஃப்செட்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேமை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கிளிக் பண்ணிவிட்டு -100 கொடுங்க. ஸோ தட் எல்லாமே வந்து நம்மளுக்கு கீழே போகிற மாதிரி இருக்கும். தென் இது வந்து பார்த்தீங்கன்னா 100 கொடுங்க. இப்போ இப்படி இருக்கா. ஸோ இப்போது பொசிஷன் வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், இங்கே போயிட்டு இந்த பொசிஷனில் கீழே லைட்டாக இவ்வளோ வர மாதிரி. ஓகேவா? இவ்வளோ நம்ம இப்போ வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு
ஒப்பாசிட்டியில் வந்து இதுக்கு வந்து நம்ம லைக் ஆட்ல திரும்பி சேம் இந்த அனிமேட்டரில் ஆட்ல ப்ராப்பர்ட்டி ஒப்பாசிட்டி போயிடலாம். ஒப்பாசிட்டி போயிட்டு இது 0 கொடுத்துருங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அனிமேஷன் இப்படி ஸ்மூத்தாக இருக்கும். எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ இது நம்ம இன்னும் ஸ்மூத் பண்ணுறதுக்கு இந்த ரேஞ்ச் செலக்டரில் போயிட்டு இதை கிளிக் பண்ணி F9 கொடுத்தீங்கன்னா ஸ்மூத் ஆகிடும். இது உங்களுக்கு ஸ்லோவாக வேணும்னா இப்படி தள்ளுங்க, இல்லை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேணும்னா இப்படி. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிம்பிளான ஒரு அனிமேஷன் கொடுத்துட்டோன்னா இது கொஞ்சம் பார்க்க எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குல்ல இந்த அனிமேஷன். ஸோ அதை தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணிவிட்டு இதையும் நம்ம வந்து இந்த கேர்ளையும் நம்ம வந்து அனிமேட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேர்ளுக்கு P வந்து கிளிக் பண்ணிங்கன்னா பொசிஷன் லேயர் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அதில் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம், அந்த கீ ஃப்ரேம்ஸை கொஞ்சம் இவ்வளோ தூரம் ட்ராக் பண்ணிவிட்டு திருப்பியும் பார்த்தீங்கன்னா அவங்கள அப்படியே இந்த சைட் தள்ளிடுங்க. லைக் இந்த சைட் போகிற மாதிரி ஃபுல்லாக தள்ளிட்டு உங்களுக்கு எவ்வளோ சிம்பிளாக புரியணுமோ அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் டோனில் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் நியூவாக பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். பட் ஈஸி தான், சிம்பிள் தான், நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா ஈஸி. தென் இதை நீங்கள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு F9 கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு இங்கே கிராஃபில் போயிட்டு இதை செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்பீடாக வந்து அப்புறம் ஸ்லோவாக வர மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்களேன் எப்படி கரெக்டாக அப்படி போகுது, அப்படியே ஸ்பீடாக வந்து ஸ்லோவாக வருதா. இது இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்பீட் பண்ணலான்னா கொஞ்சம் இதை உள்ளே எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், இப்போ இந்த கேர்ள் வராங்க, அதே மாதிரி அந்த கேப்ஷன்ஸும் கரெக்டாக வருதா. ஸோ இதுதான் அந்த ஸ்மூத்னஸ். இந்த ஸ்மூத்னஸை தான் அச்சீவ் பண்ணணும்னு சொல்கிறேன். இது நிறைய பேருக்கு தெரியல வெளியே, நான் பார்த்த வரைக்கும், நான் ஒர்க் பண்ண டீம் வரைக்குமே. ஸோ இந்த ஸ்மூத்னஸை அச்சீவ் பண்ணணும். லைக் எவ்வளோ ஸ்மூத்தாக வருது, ஒரு 3 to 4 ஃப்ரேம்ஸ் இல்லைனா ஒரு 10 to 20 ஃப்ரேம்ஸ் தள்ளிட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு தென் பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் வச்சுட்டு அந்த பொண்ணு அப்படியே மேலே போகிறாங்க. லைக் மேலே ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணிடுங்க. இப்போ பாருங்களேன் வராங்க, அது அந்த என்னன்றது அந்த இன்பிட்வீன் கேப் இருக்குல்ல, இந்த கேப்ல ஆடியன்ஸ் என்னன்றதை பார்த்துட்டாங்க, படிச்சுட்டாங்க, முடிஞ்சது. அடுத்த ஃப்ரேம் அப்படின்னும் போது அப்படியே அந்த பொண்ணு மேலே போறாங்க. மேலே போகும்போது இந்த பொண்ணு அப்படியே இன்னொரு பொண்ணு கீழேருந்து வரணும். யாரு இவங்க. ஸோ இவங்களை ஃபர்ஸ்ட் மேலே எட்டு வந்து வச்சிடலாம். மேலே எட்டு வந்து வச்சுட்டு கரெக்டாக இங்கே நம்ம பிளேஸ் பண்ணிடலாம். பிளேஸ் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு லைக் இப்போ வந்து இப்படி இருக்கு. ஓகேவா? இதுதான் லேயர். ஸோ இதுதான் இவங்க மேலே ஃபுல்லாக போக இந்த டெக்ஸ்ட் லேயரையும் நம்ம வந்து ஃபுல்லாக டெலீட் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ தான் ஸ்மூத்தாக இருக்கும். கரெக்டாக இந்த இடத்துல நம்ம வந்து டெலீட் பண்ணிடலாம். அதை அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை இங்கே வைக்கிறோம். கரெக்டாக இங்கே வந்து இருக்காங்களா, ஃபர்ஸ்ட் எங்கே வேணுமோ ப்ராப்பராக பிளேஸ் பண்ணிடுங்க. எனக்கு இவங்க இங்கே தான் வேணும்னாங்கன்னா இது நீங்கள் வந்து பிளேஸ் பண்ணிடுங்க. பிளேஸ் பண்ணிவிட்டு சேம் ட்ராப் ஷேடோ நீங்கள் வந்து கொடுக்குறீங்க. இப்போ அந்த பொண்ணு மேலே போக இந்த பொண்ணு கீழேருந்து வரணும்ல. ஸோ அதுக்கு பொசிஷனில் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறீங்க. கரெக்டாக இந்த கீ ஃப்ரேம் எங்கே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ உங்களை ஃபுல்லாக கீழே ட்ராக் பண்ணிடுங்க. ட்ராக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறீங்க. F9 இதுக்கு போகிறீங்க, ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறீங்க. இதே சேம் டைம் லைன் தான், ஸ்பீடாக வந்து ஸ்லோவாக போகிற மாதிரி. அப்போ தான் அதுக்கு மேட்சப் ஆகும். இப்போ எப்படி இருக்குது, ஸ்மூத்தாக இருக்கா. இவங்க கீழே போகிறாங்க, அப்படியே அந்த டெக்ஸ்ட்டும் போகுது. தென் அதுக்கப்புறம் அடுத்த டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறீங்க, Ctrl+D. ஏன்னா நீங்கள் ஒரு டைம் வந்து நீங்கள் அந்த டெக்ஸ்ட் லேயர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து எல்லா வீடியோக்கும் அப்படியே கொடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் மேலே இப்படி எடுத்துகிட்டு வந்துடலாம். மேலே எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ இதில் ஸோ அதான் நவ் ஷி ஹேஸ் அ பியூட்டிஃபுல் ஃபேஸ். எப்படின்னா இப்படி போகுது. தென் அப்படியே அவங்க வர நவ் ஷி ஹேஸ் அ பியூட்டிஃபுல் ஃபேஸ். எப்படி ஸ்மூத்தாக இருக்கா. இந்த டெக்ஸ்ட் லேயரை இப்படி மட்டும் பண்ணாமல் ஹைலைட் பண்ணலாம். ஸோ ஹைலைட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், இங்கே கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பாருங்கள், இந்த இடத்துல வந்து இந்த ஷேப் லேயர் நான் வந்து கிளிக் பண்ணிட்டேன். தென் இதை ஃபுல்லாக நம்ம செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஷேப் லேயர் கீழே இது வருது. ஸோ இப்போ பாருங்களேன், நார்மலாக ஒரு ஃப்ரேமை நம்ம வந்து கேப்ஷன்ஸ் போட்டு பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் லேயரில் போட்டுட்டு ஒரு ஷேப் லேயர் ஆட் பண்ணிவிட்டு இதை அனிமேட் பண்ணுறதுக்கும் எப்படி இருக்குன்ட்டு கரெக்டாக இது வரைக்கும் நம்ம கட் பண்ணிடணும். ஓகேவா? இப்போது கரெக்டாக அந்த டெக்ஸ்ட் லேயரும் வந்து கீழேருந்து பாப்பா வர மாதிரி வரணும்ல. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பொசிஷன் ஒப்பாசிட்டிக்கு வந்து அந்த கீ ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ணிவிட்டு தென் இதை லைட்டாக கீழே வந்து பண்ணுறீங்க. தென் இந்த ஒப்பாசிட்டியை ஃபுல்லாக பண்ணுறீங்க. இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி F9 திருப்பி சேம் அதே கீ ஃப்ரேம்ஸ் கொடுக்குறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். எப்படி நல்லா இருக்கா. ஃபஸ்ட்டு இப்படி வந்தாங்க, அதை என்னது எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. தென் அப்படியே மேலே போகுது. தென் இதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களா. தென் அதுக்கடுத்து இது வரைக்கும் அந்த ஃப்ரேம் முடிஞ்சது. தென் பார்த்தீங்கன்னா இந்த கேர்ள் கீழேருந்து பாப்பான கேர்ள் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் இந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறீங்க. அதான் இன்பிட்வீன் டைமுக்குள்ளே அவங்க அந்த டெக்ஸ்ட்டை படித்து என்னென்னு ஆடியன்ஸ் புரிஞ்சுக்கணும். தென் அதே மாதிரி இந்த பக்கம் ஸ்வைப் ஆகி போகிற மாதிரி பண்ணுறீங்க. ஓகேவா? இப்போ ஃபுல்லாக பாருங்களேன். இப்போ இப்படி வந்தாங்க, பார்த்தாங்க, படித்தாங்க. தென் அப்படியே இது போகுதுன்னும் போது
கரெக்டாக இந்த இடத்துல நான் அந்த டெக்ஸ்ட் லேயரை வந்து கட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இந்த டெக்ஸ்ட் லேயரும் நீங்கள் வந்து அனிமேட் பண்ணலாம். இது ப்ரீ காம்போஸ் பண்ணி இதோட சேர்ந்து மூவ் ஆகிற மாதிரி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் க்ரியேட்டிவாக பண்ணலாம். இப்போ நான் அதை அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ திருப்பி இதை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு மூவ் ஆக ஸோ இது போடுறேன். இப்போ அந்த ப்ராடக்ட்டையும் நான் ட்ராக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் ப்ராஜெக்ட்ல போயிட்டு அந்த ப்ராடக்ட் இதுதான் அந்த ப்ராடக்ட். சும்மா டெமோக்கு நான் ஆன்லைன்ல எடுத்தது தான். ஸோ இந்த ப்ராடக்ட்டை ஜஸ்ட் லைக் தட் இப்படி இல்லாமல் சேம் அதே ட்ராப் ஷேடோ. ஸோ இதை ஜஸ்ட் லைக் தட் இது இப்படி இருக்காம நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மாதிரி கொடுக்கலான்னு இருக்கேன். இங்க இருக்கு பாருங்க, இந்த சர்க்கிள் பிஎன்ஜி வந்து இங்க வச்சுக்கிறேன். ப்ராடக்டோட சைஸ் கொஞ்சம் நம்ம எஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஸ்கேலோட அந்த இது வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ தட் அது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாவே இருக்கும். ஓகேவா, இப்படி வச்சிடலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்ல எனக்கு கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடலாம். அதோட சைஸ் ரொம்ப ஸ்மாலா இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு இப்படி வச்சிடலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இதுதான் வந்து அடுத்த லேயர். இப்போ இந்த லேயர் போயிடுச்சு. இந்த லேயர் போன உடனே இப்போ நான் வந்து கீழே இருந்து என்ன பண்ணணும்னா அனிமேட் பண்ணணும். அனிமேட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் இந்த சர்க்கிள் பிஎன்ஜி வந்து அனிமேட் பண்றேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஸ்கேல், ஓகேவா, இந்த 2 வச்சுக்கிறேன். தென் இது அப்படியே இங்க வந்து எடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ பொசிஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்கேல் வந்து ஃபுல்லா கம்மி பண்றேன். அப்புறம் கீழே அந்த பொசிஷன் எடுத்துட்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்க, ஜஸ்ட் லைக் தட் ஒரு சின்ன டாட் மாதிரி நம்ம பண்ணலாம். ஒரு 1 இப்போ பாருங்களேன், ஒரு டாட் தான் இருக்குவாங்க. ஓகேவா, அந்த டாட் தான் இப்போ நம்மளுக்கு மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ண போகுது. F9 கொடுக்குறேன். இது இப்படி வர இது வந்து அப்படியே நம்மளுக்கு ரொட்டேட் ஆகிட்டு வர மாதிரி பண்ணலான்னு எனக்கு ஒரு ஐடியா இப்போ தோணுது. ஓகேவா, அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து இங்கே அதை கிளிக் பண்ணிட்டு பொசிஷன், ஸ்கேல், ரொட்டேஷன், ஒப்பாசிட்டி எல்லாமே நம்ம கிளிக் பண்ணி அப்படியே இந்த சைடு வந்து மூவ் பண்ணுறோம். தென் இதை வந்து ஒரு ரொட்டேஷன் மாதிரி, ஓகேவா, இப்படி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். பண்ணிவிட்டு ஸ்கேலோட சைஸையும் ஃபுல்லாக கம்மி பண்ணுறோம். கம்மி பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டியும் ஃபுல்லாக கம்மி பண்ணுறோம். கம்மி பண்ணிவிட்டு 3 செலக்ட் பண்ணி F9. ஸோ தட் இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. ஏன்னா ரொம்ப ரொட்டேஷன் வந்து அதிகமாக இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அதனால ரொட்டேஷன் நான் கொஞ்சம் கம்மி பண்ணிடுறேன். ஸோ தட் சிம்பிளா இது எப்படி இருக்கு, இதுதான் நம்மளோட ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. எவ்வளோ ஒரு சிம்பிளான அனிமேஷன் தான் பாருங்களேன். கரெக்டாக அது வருது, அந்த பிளாக் கலர் இது வருது, ஐ மீன் அந்த சர்க்கிள் பிஎன்ஜி வருது. தென் இதுதான் நம்மளோட ப்ராடக்ட் சென்டர்லான்னும் போது அந்த டெக்ஸ்ட் லேயர் வந்து ஸோ இதை நம்ம மேலே எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ தட் மேலே எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட்ல எல்லாம் இதுதான் என்னோட ப்ராடக்ட் சிண்டல்லா அப்படின்னும் போது இதை ஹைலைட் பண்றதுக்கு சேம் இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்றீங்க. இது அப்படியே இங்க வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டு ஆங்கர் பாயிண்ட்ல தான் மூவ் பண்ணணும். ஏன்னா நம்ம கீ ஃப்ரேம் ஆட் பண்ணியிருக்கோம். கீ ஃப்ரேம் ஆட் பண்ணியதால ஆங்கர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணி தான் நம்மளால மூவ் பண்ண முடியும். ஓகேவா, அது நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன் ஆங்கர் பாயிண்ட்னா, ஆங்கர் பாயிண்ட் இல்லாம மூவ் பண்ணீங்கன்னா தாறுமாறா கீ ஃப்ரேம்ஸ் ஆன் ஆகி எங்கெங்கயோ இந்த ஆப்ஜெக்ட் போக ஆரம்பிச்சிடும். ஐ மீன் இந்த ஷேப் லேயர் சொல்றது புரியுதா? ஓகேவா, ஸோ இப்படிதான் இருக்கு. இப்போ பாருங்களேன், ஃபர்ஸ்ட்ல இருந்து காமிக்கிறேன். திஸ் இஸ் வாட் ஐ அனிமேட்டட் இன் ஜஸ்ட் 10 to 15 minutes. நான் கொஞ்சம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எக்ஸ்பர்ட்ஸும் இருப்பீங்க. ஸோ தட் எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ பாருங்களேன் இந்த அனிமேஷன் எப்படி இருக்கு. ஃபர்ஸ்ட் வருது, கோயிங் அப், தென் அப்படியே இந்த பக்கம் போகுது. அவ்வளவுதான். எவ்வளோ ஒரு ஸ்மூத்தா இருக்கு, பார்க்கவே அழகா இருக்குல்ல. ஸோ இது மாதிரி தான் நம்ம வீடியோ டெஸ்ட் எல்லாரையும் அச்சீவ் பண்ணுங்க. இது எக்ஸாக்டா நீங்க இந்த நீஷ்க்குன்னு கிடையாது. நிறைய ஸ்மூத்தான இது நான் ஸ்பெசிஃபிக்கான பார்ட் இதை மட்டும் தான் சொன்னேன். ஓகேவா, ஃப்ரேம்ல எதுனா பெருசா அதிகமா இருக்கா பாருங்க, எதுவுமே கிடையாது. சிம்பிளான ஒரு கேப்ஷன் ஹைலைட் பண்ற மாதிரி ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட், ஒரு சிம்பிள் ப்ரீமியமான ஃபீல் தான் இப்போ வர நிறைய கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இதை வந்து நீங்க இன்ஸ்பிரேஷனா எடுத்து உங்களோட கிளைண்ட் ரீல்ல இன்புட்டா கொடுத்து எடிட் பண்ணி என்ன டேக் பண்ணி ஸ்டோரி போடுங்க. ஸோ தட் எனக்கு பார்த்தா லைக் எப்படி சொல்றது, ஒரு ஹாப்பினஸா இருக்கும். ஓகே, நம்ம சொன்னது இன்னொருத்தர் வந்து லேர்ன் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த வீடியோ பார்க்கறதோட விடாம ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கொடுத்ததை உடனே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் இதோட ஆசெட்ஸ் எல்லாமே இதை எக்ஸாக்டா அப்படியே உங்களுக்கு கொடுக்குறேன். இதையே கூட நீங்க எக்ஸாக்டா ரெப்ளிகேட் பண்ணி எனக்கு நீங்க போட்டு காமிங்க. ஐ மீன் ஸ்டோரியில டேக் பண்ணுங்க. ஸோ தட் நம்மளோட அவுட் எப்படி வந்திருக்கு, நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கா அப்படின்றது தெரியணும். அதர் தென் தட் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல எனக்கு வழக்கம் போல யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு அப்கமிங்ல வேணும், ரிலேட்டட் டு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல இந்த மாதிரி அனிமேஷன் ரிலேட்டட் வேணும் அப்படின்னாலும் என்கிட்ட கமெண்ட்ல சொல்லுங்க. வாட் எவர் யூ ஃபீல், வாட் எவர் யூ வாண்ட், என்கிட்ட இருந்து என்ன மாதிரி அவுட் வேணும், என்ன மாதிரி நாலேஜ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றத நான் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சதை வச்சு ஷேர் பண்றேன். அது வரைக்கும் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.